அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சூரிய கிரகணங்கிற சின்ன விஷயமா? இந்த காலத்துல பெரிய நாலேஜ் வந்து எதனால ஏற்படுன்னு மக்கள் விளங்கிட்டாங்க. அந்த காலத்து மக்கள் ஒண்ணும் விளங்காது, ஆச்சரியப்பட்டு முடிக்கிறாங்களா? ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருக்கலாம்? ஆமா, என் பிள்ளைல மௌத்தா போயிருக்கு, சாதாரண விஷயமா? என் பிள்ளை மௌத்தா போனதுக்கு தான் இது ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அப்படி இருந்தாங்கன்னு சொன்னா அப்படி கூட சொல்ல வேண்டியதில்லை. அவங்க பேசுவதை கண்டுகொள்ளாம இருந்தாலும் போதும். பேசுறாங்கல்ல, கண்டுக்கிறாம இருந்தாலும் மக்கள்கிட்ட பரவும்ல. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? கோபமா வர்றாங்க. கோபமா வந்து மக்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்கள் நினைப்பது தவறு. சூரியன் சந்திரன் எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளவை. அவன் நாடிய பொழுது இது ஏற்படுத்துகிறான். இது எவருடைய பிறப்பிற்காகவும் இது ஏற்படாது, எவருடைய மௌத்துக்காகவும் ஏற்படாது. அப்ப நபிகள் நாயகம் என்னத்தை உங்களுக்கு சொல்லி தர்றாங்க? இதுல என்ன சொல்றாங்க? அல்லாஹ் தான் எல்லாம் டிசைட் பண்றானே தவிர எனக்கு ஒண்ணு ஏற்பட்டதுக்காகவெல்லாம் அப்படி கடல் பொங்கிறாது, உலகம் அப்படி மூழ்கி போயிடாது. நான் மனுஷன் தான். இதை சொல்லத்தானங்க நபிமார்கள்லாம் வந்தாங்க. சில நேரங்கள்ல சஹாபாக்கள் என்ன செய்வாங்களாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து மாஷா அல்லாஹு வஸீத்தன்னு சொல்லுவாங்களாம். ஏதாவது ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னா, நபியே நீங்க நினைச்ச மாதிரியும் அல்லாஹ் நினைச்ச மாதிரியும் நடந்து போச்சு, அல்லாஹ் நினைச்ச மாதிரியும் நீங்க நினைச்ச மாதிரியும் நடந்து போச்சுன்னு சொல்லுவாங்களாம். ரசூலுல்லாஹ் அதை கண்டிக்கிறாங்க, சொல்லாதீங்க, அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் நினைச்ச மாதிரி தான் நடந்துச்சு, நடந்த பிறகு நம்ம நினைக்கிறோம் அப்படித்தானே தவிர இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு கண்டிக்கிறாங்க. இப்படி எந்தெந்த நேரத்தில் எல்லாம் தன்னை மனிதர்கள் வந்து கடவுள் நிலைக்கு ஒசத்த போறாங்களோ அப்பவெல்லாம் மண்டையில தட்டி தட்டி என்ன செய்யறாங்க? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லாதப்பா, ஒரு கடவுள் தான்ப்பா, அவனை தப்ப வணங்குன்னு எந்த எப்ப கேட்கிற அப்படிங்கிறாங்க. திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட எவ்வளவு நபிமார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு வகையில உயர்ந்து விளங்கக்கூடிய இப்ராஹிம் நபி போன்றவர்கள், அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளானாங்க. தங்களை காத்துக்கொள்ள முடிஞ்சா? தள்ளாத வயசு வரைக்கும் நல்லா பிள்ளை இல்லாம ஆக்கி வச்சானே, தங்களுக்கு ஒன்று பிள்ளை உண்டாக்கி கொள்ள முடிஞ்சா? எவ்வளவு நாட்டை விட்டு விரட்டி விடப்பட்டாங்களே இப்ராஹிம் நபி, அந்த விரட்டுவதிலும் தங்களை காத்துக்கொள்ள முடிஞ்சா? அவங்கள்ட்ட போய் துவா செய்யறோம், அதோடு நிக்க மாட்டேங்கிறோம். அங்க ஆரம்பிச்சது அப்படி தொடர்ந்து எங்க வருதுன்னு கேட்டா 5 பேர் பத்தாது. இந்த போதை மாதிரிங்க, போதை அடிக்கிறான் பாருங்களேன். போதை அடிக்கிறவன் வந்து ஆரம்பத்தில் என்ன செய்வான்னா கஞ்சாவை அடிப்பான். கஞ்சா அடிப்பானா சின்னதால போதை இருக்கும், ஒரு 3 மாசம் அடிப்பான், அப்புறம் பத்தாது. கஞ்சா வந்து பத்தாது, அளவு அதிகமாக்கி பார்ப்பான், அப்புறம் பத்தாது. அப்புறம் என்ன செய்வான்? கஞ்சா பத்தலைய, அப்புறம் தண்ணி அடிக்குவோம், தண்ணிக்கு மாறுவான். தண்ணி அடிச்சு பார்ப்பானா அது ஒரு பத்தாது, அதுலயே ரொம்ப கூட என்ன இருக்குன்னு பார்ப்பான், அதுலயும் போதை பத்தாது. முதல்ல 1/2 லிட்டர் குடிப்பான், போதை வரும். அப்புறம் 2 லிட்டர் குடிச்சாலும் போதை வராது, அதுக்கு உடம்பு பழகிக்கணும். அப்புறம் என்ன செய்வான்? இதையே நல்லா கூட பண்ணி தர்றதுக்கு கள்ளச்சாரம் காய்ச்சறாங்க இல்ல, பாச்சாம் பள்ளி நமச்சாரம் அழுகி போன சக்கரை எல்லாத்தையும் போட்டு காய்ச்சுவாங்க. வாழைப்பழ தோல், சாக்கடை, வாழை இலை, கீழே கிடக்கிற குப்பையெல்லாம் அள்ளி போட்டு காய்ச்சுவானுவோம். அதான் கள்ளச்சாரங்கிறது. அதுல நமச்சாரம் நமச்சாரம் பாச்சாம் பள்ளி எல்லாம் கிடக்கிறதுனால அதுல போதை நல்லா வரும். அதை வாங்கி குடி சாவானுவோம். போதைக்காக போதை பத்தாம அதை போய் வாங்கி குடிப்பானுவோம். அதுலயும் திருப்தி அடைய மாட்டாங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இதுவும் பத்தலையே, அப்புறம் என்ன செய்வோம்? ஹெராயின் பவுடர் இருக்கும், பவுடரை குடிப்பாங்க. பவுடர் அதுக்கு அடிமையா போனா அவ்வளவுதான், நரம்பு தளர்ச்சி வரும். அதுவும் அப்புறம் பத்தாம போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவான்? ஊசி பெத்தடின்னு வாங்கி வச்சுட்டு அவனை ஏத்திக்கிறான் உடம்புல, அப்புறம் அதுவும் பத்தாம போயிடும். இந்த மாதிரி தான் அல்லாஹ் ஒருத்தன் போதும் நின்றாண்டு வைங்க, அவன் கரெக்டா நின்றுட்டே இருப்பான். அல்லாவுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ்ட்டையும் நான் கேட்பேன், ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து உங்க பேரண்ட்டையும் கேட்பேன், பேரனுக்கு அடுத்து உங்க மருமகன்ட்டையும் கேட்பேன், மருமகனுக்கு அடுத்து உங்க மகள்கிட்டையும் கேட்பேன். இப்படின்னு போனான்னு வைங்களேன், அதோட கூட நிக்க மாட்டான். அப்புறம் என்ன செய்வான்? அப்துல் காதர் ஜிலானிட்டையும் கேட்பேன், சாகுலமீத்தையும் கேட்பேன், ஏர்வாடி இப்ராஹித்தையும் கேட்பேன், அஜ்மீர் ராஜாட்டையும் கேட்பேன், பீமாவளியிலையும் கேட்பேன், அந்தாவுளியாட்டையும் கேட்பேன், சடப்பைக்கத்தையும் கேட்பேன், கட்டப்பைக்கத்தையும் கேட்பேன், நாயிட்ட கேட்பேன், பன்னிட்ட கேட்பேன், கழுதிட்ட கேட்பேன், குதிரைட்ட கேட்பேன். எந்த இளவுலையும் அப்படி போயிடுவான். அதை இறங்க ஆரம்பிச்சான்னு சொன்னா என்னது? அப்படியே போயிட்டு பத்தாது அவனுக்கு. அடே ஒண்ணு போதும்னு ஒரு பொம்பளை இருக்கான்னு வைங்களேன், ஒரு ஆம்பளை இருக்கான்னு வைங்களேன், ஒரு மனைவியோட கணவனோட வாழ்ந்து இருந்தா சரி, புருஷன் இருக்கும் போதே உன்னோடையும் போய் பார்ப்பேன், அதுவும் நிக்க மாட்டாங்க. உன்னோடையும் பார்ப்பேன், உன்னோடையும் பார்ப்பேன், உன்னோடையும் பார்ப்பேன். எவன் ஒருத்தி வந்து என் கணவன் தான் எனக்கு நிக்கிறாளோ கரெக்டா நிப்பார். அப்புறம் ஒண்ணுக்கு மேல போனா என்னங்க? அப்புறமேல பழமொழி சொல்லுவான் பாருங்களேன், முழுக்க நினைஞ்ச பிறகு முக்காடு எதுக்கு? முக்காடுங்கிறது மழையில் நினையாம இருக்கிறதுக்காக முக்காடை போடுறோம். முழுசா நினைஞ்சு போய் அப்புறம் என்ன முக்காடுங்கிறேன்? அதை போட்டா என்ன, போடாட்டி என்ன?
அந்த மாதிரி கதை ஆயிரும். தலைக்கு மேல வெள்ளம் போனுச்சுன்னா ஜான் போனா என்ன, தலைக்கு மேல போச்சு அவுட்டு ஆளு. அது ஒரு முழம் போனா என்ன, ஒரு மீட்டர் போனா என்ன, பனைமரம் உயரம் போனா என்ன, தலைக்கு மேல போச்சுல. தலைக்கு மேல வெள்ளம் போச்சுன்னா ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன, ஆள அவுட் தான். அந்த மாதிரி இவன் எப்ப அல்லாஹ்வை விட்டுட்டு வெளியே இறங்கிட்டானோ அவன் எங்க போவான், திருப்தி அடைய மாட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் என்ன செய்வான், இதுவும் பத்தாது, எல்லாம் பார்த்துருவான். அப்புறம் கல்லுக்கு போவான், அப்புறம் மண்ணுக்கு போவான், அப்புறம் மரத்துக்கு போவான், அதுவும் பத்தாது. அப்புறம் சாமியார் அவன் இவன் எவன்லாம் ஏமாத்த இருக்கிறானோ அம்பூட்டு பேர்த்தையும் போய் நாசமா போய் இந்த உலகத்துல ஏமாந்து மறுமையிலையும் நஷ்டப்படுத்தி கொள்ளவனா மாறிடுவான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், எந்த ஒரு கட்டத்திலையும் அல்லாஹ்வை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அந்த இடத்துல வச்சிடக்கூடாது. அவங்களை நேசிக்கணும், உயிருக்கு மேல நேசிக்கணும், மனைவி மக்கள் சொந்த பந்தங்களோடு நேசிக்கணும். ஆனால் அல்லாஹ் அளவுக்கு வச்சிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய அடிமை, மனிதர்கள் உயர்ந்தவர், ஆனால் அல்லாஹ்வுக்கு சமமானவர் கிடையாது, அல்லாஹ்வுடைய அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. அப்படிங்கிற லெவல்ல நம்ம இருந்தால் மாத்திரம்தான் வெற்றி பெற முடியும். இதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதல் தந்துட்டு போயிருக்காங்க. ஒண்ணு போதுங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி நீங்க என்ன செய்யணும்னு உங்கள்ட்ட எதிர்பார்த்தாங்க. ஒவ்வொரு மனுஷனும் ஒன்னு எதிர்பார்ப்பான்ல. ஒரு முதலாளி இருக்கிறான், தொழிலாளிக்கு நிறைய அள்ளி கொடுக்கறான், என்ன எதிர்பார்ப்பான், விசுவாசமா இருக்கணும், கூடுதலா வேலை செய்யணும், நாணயமா இருக்கணும், நஷ்டப்படுத்திடக்கூடாது, பொறுப்பா இருக்கணும்னு எதிர்பார்ப்பான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லி அடி வாங்கி உத வாங்கி எவ்வளவு தியாகங்கள் பண்ணி இந்த கொள்கையை நிலைநாட்டிட்டு போயிட்டாங்க. போயிட்டு உங்கள்ட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறாங்க, உங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தாங்க, அவங்க ஸலவாத்தை எதிர்பார்க்கிறாங்க. ஸலவாத், எனக்காக நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். ஸலவாத்துனா என்ன, ஸலவாத்துனா என்ன விளங்குதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்கள்ட்ட கேட்கிறாங்க, எனக்காக நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள்ங்கறாங்க. ஸலவாத்து என்னன்னு விளங்கிட்டீங்கன்னு வைங்க, டாபிக் ஓவர், பல தெய்வ வணக்கம் வராது. ஸலவாத்துனா என்ன, நபிகள் நாயகத்துக்காக அல்லாஹ்ட்ட நாம கேட்கிற துவா. நபிகள் நாயகம் என்ன விட்டு போயிட்டாங்க, என்னிடத்துல நீங்க துவா கேட்றாதீங்கப்பா, எனக்காக நீங்க கேளுங்க. தொழுகையில ஓதுறீங்கன்னு ஒரு ஸலவாத்து, அதுக்கு என்ன அர்த்தம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், இறைவா முகம்மதுக்கு நீ அருள் புரிவாயாக. முகம்மது யாரு, நீ யாரு, தூசி பெறுவியா, நான் தூசி பெறுவேனா? ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தராங்க, நம்மளை இவங்க கடவுளாக்கிட கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எனக்காக நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க. இப்ப நாம தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்ட்ட கேட்கணுமே தவிர, உசுரோட இருக்கிற ஆள் தான் இறந்து போன ஆளுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட கேட்கணுமே தவிர, இறந்து போன ஆள்கிட்ட போய் நீங்க போய் துஆ செஞ்சிடக்கூடாது. அப்ப இந்த ஸலவாத் என்பது நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யற துஆ என்பதை விளங்கி கொண்டோம்னு சொன்னா எல்லா குழப்பமும் தீந்துரும். அப்ப ஒருவனே தேவன் என்ற இந்த அடிப்படை கொள்கையை நீங்கள் மனதிலே வைத்து அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கிற ஒரு இறைவன் இருக்கிறான், அவனுக்கு தான் எல்லா ஆற்றலும் இருக்கிறது. அவன் தன்னுடைய ஆற்றல்ல, படைக்கிற ஆற்றல, கொடுக்கிற ஆற்றல, நோய் கொடுக்கிற ஆற்றல, நோய் தீர்க்கிற ஆற்றல, ரிஸ்க் அளிக்கிற ஆற்றல, எதையும் யாருக்கும் பங்கு வச்சு கொடுக்கல என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.